ஃபினான்ஷியல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நம்ம லைஃப வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தோட வாழ்க்கையும் ஒரு ஸ்கொயர் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயர்ல வந்து முதல் 25 வருஷம் பிறந்ததிலிருந்து 25 வயசு இருக்கிற வரைக்கும் நாம வந்து டிபெண்டன்ட்டா இருக்கோம். யாரையாவது ஒருத்தர டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம படிக்கிறோம். எஜுகேஷனுக்கான டைம் அது. அந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வளரக்கூடிய டைம் அது. அவர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஆ நெறைய கமி நெறைய கமிட்மெண்ட்ஸு, நெறைய நெறைய ட்ரீம்ஸ், நெறைய கனவுகள் இதெல்லாமே அந்த வயசுல தான் இருக்கும். அந்த வயசுல பேரண்ட்ஸோட லவ் அண்ட் கேர் பெற்றோர்களுடைய ஆ ஒரு ஒரு பாதுகாப்புலயும், அரவணைப்புலயும் இருக்காங்க. இப்ப 25லிருந்து 50 வயசு அடுத்த செக்மெண்ட், அடுத்த சைட் ஆஃப் தி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா, 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும். இந்த 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் தான் அந்த சம்பாரிக்கிற டைம். 20 வயசுக்கு மேலயே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட, 25லேருந்து 50ங்கிறது குரூஷியல் பீரியட். அந்த டைம்ல தான் இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் அப்டின்னா, சுதந்திரமாக செயல்படுறது. இப்பதான் இவங்களோட இப்பதான் உங்களோட பிசினஸ் இதெல்லாமே வருது உங்களுக்கு. அப்போ இந்த டைம்ல தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களோட குழந்தைகள் வராங்க. இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நடக்குது. இந்த டைம்ல தான் உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் எஜுகேஷனும் நடக்குது. இந்த டைம்ல தான் நீங்க புது காரு, புது வீடு, புது புது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காகவும், உங்களோட குடும்பத்துக்காகவும், உங்களோட சொந்த உழைப்புல இருந்து வாங்குறீங்க. இந்த டைம்ல தான் நீங்க செல்ஃப் டெசிஷன் எடுக்குறீங்க. செல்ஃப் டெசிஷன் ஏன் உங்கனால எடுக்க முடியுதுன்னா, இந்த டைம்ல தான் நீங்க வந்து சம்பாரிக்கிறீங்க. இந்த டைம்ல தான் ஒரு ஒரு மனிதன், ஒரு நபர், ஒரு குடும்பத்தில் உள்ள நபர் சம்பாரிக்கிறாருங்கன்னா, இந்த டைம்ல தான் இண்டிபெண்டன்ட்டா இருக்காரு. இந்த டைம்ல தான் இவரோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாரு, இவரோட பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிறாரு, இவரையும் பார்த்துக்கிறாரு, இவரோட மனைவி, ஆ கணவன் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இந்த டைம்ல தான். ஓகே. இந்த இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அடுத்த ஸ்கொயர்ல அடுத்த சைட்ல 50 வயசுலருந்து 60 வயசு வரைக்கும். இதுவும் ஒரு குரூஷியலான பீரியட். இந்த 25லிருந்து 50ல சம்பாரிச்ச விஷயத்தை எல்லாம் செலவு பண்ணக்கூடிய டைம் இந்த டைமா இருக்கு. என்ன டைம் அப்டின்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து வெளில போகுது. என்னென்ன எக்ஸ்பென்சஸ்? குழந்தைங்களோட கல்யாணம், திருமணம். அதுக்கான எக்ஸ்பென்ஸ். நீங்க சம்பாரிச்சாலும், சம்பாரிக்கலைனாலும் உங்க குழந்தையோட திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தையோட ஹையர் எஜுகேஷன், காலேஜ் போவாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ், ஃபாரின் அனுப்பிச்சு எம்எஸ், எம்டி படிக்க வைக்கிறது. இந்த விஷயம் எல்லாம் கூட குழந்தைங்க காலேஜ் படிக்கிறதும், நீங்க சம்பாரிச்சாலும், சம்பாரிக்கலைனாலும், சேர்த்து வச்சாலும், சேர்த்து வைக்கலைனாலும் கண்டிப்பா இந்த டைம்ல நடக்கும். ஓகே. அடுத்தது ஃபாரின் டூர். இந்த டைம்ல தான் கொஞ்சம் வெளியிலலாம் இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் வெளியிலலாம் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ 50லேருந்து 60 குரூஷியல் டைம் நீங்க சம்பாரிச்ச பணத்த செலவு பண்ணக்கூடிய டைமா இருக்கு. அடுத்தது இதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் தான் 60லேருந்து 85 வயசு இல்ல 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? இப்பதான் நீங்க அந்த ரிட்டயர் ஆகுறீங்க. இப்பதான் ஒரு மனிதன் ரிட்டயர் ஆகுறான். இதுல தான் டிபெண்டன்ட்டா இருக்கான். அந்த டிபெண்டன்ட்னா திருப்பி அவர்களுடைய குழந்தையையோ, யாரையோ நம்பி இருக்காங்க. இல்ல வேற எதையோ நம்பி இருக்காங்க. அப்போ இந்த டைம்ல தான் நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா லைஃப்ல இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த டைம் 60லிருந்து 85 வயசு வரைக்கும் நம்ம கையில டிவி ரிமோட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அ அத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையே ஃபுல்லா டிசைட் ஆகுது. உங்க கையில டிவி ரிமோட் இருக்குமா? இருக்காதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிவி ரிமோட் அப்படின்னா பென்ஷன்னு அர்த்தம். பென்ஷன். பென்ஷன் உங்க கையில இருக்குன்னா, நீங்க விரும்புற சேனல நீங்க பார்க்கலாம். உங்க கண்ணாடி உடைஞ்சு போச்சா? மாத்தணுமா? கையில காசு இருந்தா நீங்களே போய் மாத்திக்கலாம். இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது கேட்க வேண்டியிருக்கும். உங்க ஃபோன்ல டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சா? மாத்தணுமா? கையில காசு இருந்ததுன்னா நீங்களே போய் மாத்திக்கலாம். இல்லைன்னா வேற யாரையாவது கேட்க வேண்டியிருக்கும். உங்களோட மருந்து தீர்ந்து போச்சா? மாத்திரை தீர்ந்து போச்சா? அந்த அன்னைக்கு சுகருக்கு சாப்பிடுற, பிரஷர் சாப்பிடுற ஏதோ ஒண்ணு மருந்து, மாத்திரை தீர்ந்து போச்சு. ஒரு காய்ச்சல் வருது, ஒரு மாத்திரை வேணும்.
யாரையாவது கேட்கணும். கையில காசு இருந்ததுன்னா, நீங்க விரும்புற மாத்திரைய நீங்க வாங்கிக்கலாம். கையில காசு இல்லைன்னா, யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும். வேற எதையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ, ரிட்டயர்மென்ட் ஏஜ் 60லிருந்து 85ங்கிறது குரூஷியலான ஏஜ். இந்த டைம்ல கையில ரிமோட் இருக்குது. பென்ஷன் கையில இருந்தால், கையில பணம் இருந்தால், ரிமோட் உங்க கையில இருக்கிற மாதிரி, உங்களுக்கு நெறைய விஷயங்கள நீங்களே பண்ணிக்க முடியும். இல்லைன்னா யாரையாவது சார்ந்து தான் இருக்க முடியும். இப்போ குழந்தைங்கள சார்ந்து இருக்கீங்களா? இல்ல தர்மம், சேரிட்டிய சார்ந்து இருக்கீங்களா? இல்ல ஏழையாவே இருக்கீங்களா? இல்ல கஷ்டப்பட போறீங்களா? அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்கொயர்ல எல்லா இடத்துலயும் பணம் தேவைப்படுது. எல்லா இடத்துலயும் பணம் தேவைப்படுது. இந்த 25லிருந்து 50 வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ராவான இன்கம் தேவைப்படுது. குழந்தையோட மேரேஜுக்கு, குழந்தை காலேஜ் எஜுகேஷனுக்கு, உங்களோட ரிட்டயர்மென்ட்டுக்கும் பணம் தேவைப்படுது. கணவன் உயிரோட இருந்தால், மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அத விட எக்ஸ்ட்ராவா ஒரு 5 வருஷமாவது கணவன் உயிரோட இருந்தாலும் பிரச்சனை. கணவன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ மனைவி உயிரோட இருந்தாலும் பிரச்சனை. கணவன், மனைவி 2 பேருமே எக்ஸ்ட்ராவா உயிரோட இருந்தாலும் பிரச்சனை. 2 பேரும் இறந்து போயிட்டாலும் பிரச்சனை. அப்போ உயிரோட இருந்தாலும் பிரச்சனை, இறந்து போயிட்டாலும் பிரச்சனை. உயிரோட இருந்தால் அவங்களுக்கே ரிட்டயர்மென்ட்டுக்கு, பென்ஷனுக்கெல்லாம் பணம் வேணும். இறந்து போயிட்டாருன்னா, இவரோட டிபெண்டன்ட்க்கு பணம் வேணும். ஸோ இது எல்லாம் கவர் பண்ற மாதிரி. இது எல்லாமே ஷூர் ஈவென்ட். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ எப்படி ஒருத்தர் பிறப்பு, இறப்பு எல்லாம் வந்து கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி குழந்தையோட எஜுகேஷன், குழந்தையோட கல்யாணம், அ குழந்தையோட காலேஜ் எஜுகேஷன், இவரோட ரிட்டயர்மென்ட் எக்ஸ்பென்சஸ், குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறது, ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒன்று. பிறப்பு, இறப்பு மாரி இதுவும் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. நெறைய பக்கெட்ஸ் இருக்கு. 3 விதமான பக்கெட் நான் சொல்லுவேன். பக்கெட் நம்பர் 1 என்ன அப்டின்னா, டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட். இது பக்கெட் நம்பர் 1ன்னு சொல்லுவேன். பக்கெட் நம்பர் 2 அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி இது போன்ற ஷேர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்கள் பக்கெட் நம்பர் 2ன்னு சொல்லுவேன். பக்கெட் நம்பர் 3 அப்டின்னா, எல்ஐசியோட ஜீவன் உட்சவ், ஜீவன் உமங், நவ் ஜீவன் ஸ்ரீ, ஜீவன் லாப், ஜீவன் லக்ஷ்யா, பீமா ஸ்ரீ போன்ற பல திட்டங்கள், அது கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய திட்டங்கள், அது கூட பேங்க்ல இருக்கக்கூடிய திட்டங்கள். இதுல எல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், கொஞ்சம் டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸா இருந்தாலும், நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு கேரண்டி இருக்கு. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் பக்கெட் 3ன்னு சொல்றேன். பக்கெட் 1 டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். பக்கெட் 2 மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, ஷேர் மார்க்கெட். பக்கெட் 3 ஷூரா ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய திட்டங்கள், இல்ல ஷூரா நம்ம பணம் போகாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், திட்டங்கள். ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா வேணும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, இதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஷ்யூர் ஈவென்ட்க்கு ஷ்யூராக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய உங்களோட டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மேல அது எல்லாம் இல்லாம 2வதா நீங்கள் எடுத்துக்கக்கூடியது ஷ்யூரா ரிட்டர்ன்ஸ் தர. அப்போ ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் எல்லாம் நல்லதாக இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருந்தாலும், ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் எல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும், ரிட்டர்ன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு எல்லா இடத்துலயும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டிவில சொல்றாங்க. நியூஸ் பேப்பர் ஆட்ல வருது. அப்போ நாம அந்த ஃபண்ட வித்ட்ரா பண்ணும்போது, குழந்தையோட காலேஜ் டைம்ல ஃபண்ட வித்ட்ரா பண்ணும்போது, ஃபண்டோட வேல்யூ, மார்க்கெட்டோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா, நாம கட்டுற பணமே குறையறக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம போட்ட பணத்த எடுக்க முடியாம இருக்கறக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜா 12% வருது சார், 15% வருது அப்படின்னு மேல இருந்த வாலியாக எல்லாருமே சொன்னாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபில போடுங்க நெறைய பணம் வரும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாலும், யாருமே கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதில்ல எங்கேயுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வரக்கூடிய பணம் வரலாம், வராமயும் போலாம். எல்ஐசிலயும் அந்த மாரி திட்டங்கள்லாம் கூட இருக்கு.
இன்னும் முதல்ல கூட இருந்தது. மார்க்கெட் பிளஸ், மணி பிளஸ் அருமையான திட்டங்கள்லாம் இருந்தது. அதுல காசு போட்டு போனவங்க நெறைய பேருக்கு காசு போயிருச்சு. ஏன்னா, மியூச்சுவல் ஃபண்ட், யூலிப் இது போன்ற திட்டங்கள் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது, கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய திட்டங்கள்ல பாலிசி எடுத்துக்கிறது நல்லது. அதையும் தாண்டி நெறைய பணம் இருக்கு சார். சார் என்கிட்ட ரூ. 1,00,000 பணம் இருக்கு. ரூ. 10,000 டெர்ம் இன்சூரன்ஸுக்கு போடுறேன். ஒரு ரூ. 20,000 இந்த எல்ஐசி, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, கோல்டு இதுக்கெல்லாம் போடுறேன். மீதி இன்னொரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அத கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுக்கிறேன்னா, ஓகே. வரட்டும். வந்தா நல்லது. வரலைனாலும் ஓகேன்னு விடலாம். ஆனா, நமக்கு ஷூர் ஈவென்ட்க்கு ஷூரா ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய திட்டங்கள்ல முதல்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே. ஜீவன் உத்சவ் அப்படிங்கிறது எல்ஐசியோட மிக அருமையான, அழகான, கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய திட்டங்கள். நான் முதல்ல சொன்ன மாரி மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி பத்தி இன்னைக்கு தேதியில பேசிட்டு இருக்கிற யாருமே கேரண்டி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது ஓகே. இந்த ஜீவன் உத்சவ் திட்டத்திற்கான பலன்கள், இந்த ஜீவன் உத்சவ் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல வந்து நெறைய என்னென்ன பலன்கள் இருக்கு. ஜீவன் உத்சவ் திட்டம் அப்படிங்கிறது 5 வருஷத்திலிருந்து 16 வருஷம் வரைக்கும் பணம் கட்டுற மாதிரி, எவ்வளவு நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். நம்பர் 1. அடுத்தது ரிட்டர்ன்ஸ் வந்து 11வது வருஷத்திலிருந்து எப்ப ரிட்டர்ன்ஸ் வர மாரி வேணாலும் சூஸ் பண்ணி அந்த பாலிசி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ நாள் பணம் கட்டுறோமோ, அதுக்கு தகுந்த மாரி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய காலமும் மாறுபடுது. இதில பணம் கட்டுறது மிக முக்கியமாக 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசி எடுத்துக்கலாம். 5 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம். 6 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம். 7 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம். 8 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உதாரணத்துக்கு 5 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்தீங்கன்னா, 11வது வருஷத்திலிருந்தே தொடர்ந்து சம் அஷ்யூர்ட்லேருந்து 10% அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் வந்துகிட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட நீங்க கட்டுன பணத்திலிருந்து 10% அப்படின்னே கூட நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமா ரூ. 5,00,000 இந்த பாலிசியில கட்டுறீங்கன்னா, இந்த 10% அப்படிங்கிறது 5,00,000த்துல 10% அப்படிங்கிறது ரூ. 50,000. வருஷம் வருஷம் 50,000 50,000 வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு தேதியில பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதே 5,5% தான். 5லிருந்து 5,5% ரேட்ல தான் இருக்கு. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8%க்கு மேல இருந்தது. அதுக்கும் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இதோட ரேட் வந்து 11% இருந்தது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ 3%, 3% குறைஞ்சுகிட்டே வருது. தொடர்ந்து ரெப்போ ரேட் குறையக்கூடிய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சுகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது எல்ஐசி வாழ்நாள் முழுவதும் 10%, 10% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய மிக அருமையான கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய திட்டமான ஜீவன் உத்சவ குடுத்திருக்காங்க. இந்த ஜீவன் உத்சவ் பிளான பத்தி உங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தெரியும். அதனால ரொம்ப அதிகமா சொல்லாம, அதோட யூசஸ் என்ன? அதோட பலன்கள் என்ன? அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜீவன் உத்சவ் வந்து கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய திட்டம். இந்த பாலிசி ஷேர் மார்க்கெட் இல்லாத திட்டம், பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு கேரண்டி உண்டு. அது இல்லாம கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரைன் கேரண்டி இருக்கிறதுனால, நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு பாதுகாப்பும் உண்டு. எல்ஐசியோட கேரண்டி இல்லாம, ஐஆர்டிஓட கேரண்டி இல்லாம, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவும் 100% சாவரைன் கேரண்டி தராங்க. இதெல்லாம் இருக்கும்போது, இந்த ஜீவன் உத்சவ் திட்டம், இது வந்து யாருக்கு குடுக்கலாம் அப்டின்னா, கேப்பிட்டல் ஜெனரேஷன் ஃபார் சில்ட்ரன். கேப்பிட்டல் ஜெனரேஷன் ஃபார் சில்ட்ரன் அப்டின்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான கேப்பிட்டல தரக்கூடிய ஜீவன் உத்சவ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான கேப்பிட்டல் தரக்கூடிய ஜீவன் உத்சவ் திட்டம். அப்டின்னா என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு லம்சமா ஒரு அமௌண்ட் வேணும். எப்ப வேணாலும் எடுத்துக்கிற மாரி வேணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஜீவன் உத்சவ் ஒரு பக்காவான பிளான். ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன். ஒரு 16 வருஷம் பணம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாலிசிய அப்படியே விட்டுட்டீங்கன்னா, குழந்தைக்கு எப்ப பணம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு லம்சமான ஒரு அசெட் கிரியேட் பண்ற மாதிரியான திட்டம் ஜீவன் உத்சவ். குழந்தைங்க பேர்ல எடுக்கும்போது
நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஃபண்டு. அது மட்டும் இல்லாம இது டாக்ஸ் ஃப்ரீ ஃபண்டாவே இருக்கு. 11 வருஷத்துக்கு மேல பணம் கட்டும்போது டாக்ஸ் ஃப்ரீ ஆயிடும். ஓகே. அடுத்தது பாக்கெட் மணி ஃபார் சைல்டு. உங்களோட குழந்தைக்கு ஒருத்தர் வந்து அவரோட குழந்தைக்கு பாக்கெட் மணி லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறார். அப்படின்னா இந்த ஜீவன் உற்சவ எடுத்துக்கலாம். 3வது பர்த்டே கிஃப்ட் ஃபார் சில்ட்ரன். சார், என்னோட குழந்தைக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வருஷம் வருஷம் குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு ரூ. 1,00,000 குடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நான் இறந்து போனாலும் அந்த குழந்தைக்கு வருஷம் வருஷம் பர்த்டே அன்னைக்கு ரூ. 1,00,000 வரணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறமும் பல்க்கா ஒரு அமௌண்ட் இந்த குழந்தைக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பர்த்டே கிஃப்ட் ஃபார் சில்ட்ரனா இந்த ஜீவன் உட்சவ் பாலிசியை யூஸ் பண்ணலாம். வருஷம் வருஷம் ரூ. 50,000 வர மாரி எடுக்கலாம். ரூ. 60,000 வர மாரி எடுக்கலாம். ரூ. 1,00,000 வர மாரி எடுக்கலாம். அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் பர்த்டே கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். ஜீவன் உட்சவ் பாலிசில. மேரேஜ் ஆனிவர்சரி கிஃப்ட் ஃபார் பார்ட்னர். சார், என்னோட மனைவிக்கு என்னோட அ, அ, திருமண நாள், அதாவது எங்களோட திருமண நாள் நவம்பர் மாசத்துல வருது சார். இத்தனாம் தேதி வருது. அந்த தேதியில வருஷம் வருஷம் நான் ஒரு ரூ. 1,00,000 என் மனைவிக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் குடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்படின்னா இந்த ஜீவன் உற்சவ் பாலிசி மிக அருமையான ஒரு திட்டமா இருக்கு. டிராவலிங் பிளான். சார், நான் வந்து கொஞ்ச நாள் இப்ப சம்பாரிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கேன். தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 15 வருஷம், 16 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து நான் வந்து இந்த வேலையிலேருந்து வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சொந்த தொழிலோ, எனக்கு வீட்டு வாடகை அதெல்லாம் வரும். ஆ எனக்கு ஆனா வருஷம் வருஷம் ஒரு கோயிலுக்கு போகணும். ஒரு வேற ஒரு ஊருக்கு டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊரா போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஹைதராபாத் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரிஸ்சா போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காசிக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ராஜஸ்தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காஷ்மீர் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் 1,00,000 2,00,000 அந்த மாரி வந்துகிட்டே இருந்ததுன்னா, நான் அதுல வந்து யூஸ் பண்ணி போய்க்குவேன் சார். ஓகே. ஜீவன் உற்சவ் எடுத்துக்கலாமே. 2வது டொனேஷன் பிளான். சார், வருஷம் வருஷம் ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு, ஒரு ஒரு விடுதிக்கு, ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு, இல்ல ஒரு கோயிலுக்கு நான் வந்து வருஷம் வருஷம் 50,000 50,000 டொனேஷன் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அது என்னோட பாக்கெட்ல இருந்து குடுக்கணுங்கிறத விட, ஏதாவது ஒரு வாடகை மாரி ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா, அந்த அமௌண்ட்ட வாங்கி அப்படியே நான் குடுத்துருவேன் சார். என் லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் அத குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல என் குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட் போகணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டொனேஷனுக்கான பிளானா ஜீவன் உற்சவ எடுத்துக்கலாம். ஜீவன் உற்சவ் லைஃப் டைம் கேபிட்டல் கேரண்டி இருக்கு சார். லைஃப் டைம் கேபிட்டல் கேரண்டி அப்படின்னா என்னன்னு சார், நான் வந்து இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறேன். என் வேலை எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தொழில் தொடங்கணும்னு நெனைக்கிறேன். என் தொழில் எவ்வளோ நாள் வருமானம் குடுக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு லாபம் வருமா? நஷ்டம் வருமான்னு தெரியாது. நான் இப்போ ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் எவ்வளோ நாள் ஃபாரின்ல இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால், என் தொழில் நஷ்டமானாலோ, லாபமானாலோ, எனக்கு வருமானம் வந்தாலோ, வரலைனாலோ, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் என்னை காப்பாத்தக்கூடிய ஒரு சொத்து எனக்கு இருக்கா சார்? அப்படின்னா, ஜீவன் உற்சவ் உண்டு. ஜீவன் உற்சவ் அப்சைட் ஆர் டவுன் சைடு. உங்க லைஃப் அப்சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி, உங்க ஃபினான்ஸ் அப்சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கேரண்டியாக டாக்ஸ் ஃப்ரீயா வருமானம் குடுத்துக் கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். அது மட்டும் இல்லைன்னா சார், இல்ல எனக்கு வந்து அந்த பணமெல்லாம் பத்தாது சார். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்து வேணும்னா, இந்த பாலிசிய சரண்டர் பண்ணி நீங்க கட்டுன பணத்த விட ஜாஸ்தியா வாங்கிக்கலாம். அப்ப லைஃப் முடிஞ்சு போச்சுனாலும் குழந்தைங்களுக்கு பல்க்கா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஸோ நெறைய அதுல காம்பினேஷன்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஜீவன் உட்சவ்ல. நெறைய எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வேல்யூ. இப்போ சார், ஷேர் மார்க்கெட் குறைஞ்சதுன்னா, எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட பணமெல்லாம் குறைஞ்சு போயிரும். ஷேர் மார்க்கெட் அதிகமானா அதிகமாகும். சார், மார்க்கெட் குறைஞ்சாலும், அதிகமானாலும் எனக்கு ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ், ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நெனச்சா, ஜீவன் உட்சவ் பெஸ்ட். ஏன்னா 10% ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்க. வேற யாருமே 10% குடுக்குறதில்ல. அப்சைட் ஆர் டவுன் சைட் இட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. உங்களோட ரிட்டயர்மென்ட்டுக்கான பாசிவ் இன்கம். சார், மாசம் ரூ. 10,000 எனக்கு பென்ஷன் வேணும் சார். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மாசம் ஒரு ரூ. 6,000 அளவுக்கு இப்ப கட்டி வச்சீங்கன்னா, மாசம் மாசம் 10,000 10,000 அளவுக்கான பென்ஷனுக்கான அமௌண்ட், ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,20,000 அமௌண்ட் அந்த பாலிசிலேருந்து லைஃப் லாங்குக்கு வாங்கிக்கலாம். உங்க ஒய்ஃப் பேர்ல எடுத்தீங்கன்னா, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வரும். ஒய்ஃப் உயிரோட இருக்கிற வரைக்கும் வரும். ஓகே. சில்ட்ரன் மேரேஜ் பிளான். ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ல எடுக்கும்போது, அந்த பணத்த அக்யூமுலேட் பண்ணிட்டு, குழந்தைங்க பேர்ல எடுத்துட்டா, குழந்தைக்கோட மேரேஜ் ஃபண்டையும் அந்த
ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அதையும் நீங்க குழந்தைக்கு வருஷம் வருஷம் பொங்கலுக்கு, தீபாவளிக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் குடுத்துட்டே இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபண்ட் கிரியேஷன். உங்களுக்கான ஒரு சொத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இது. உங்களோட ஃப்யூச்சர்ல வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ அந்த பிசினஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து எப்படி போகும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஜீவன் உத்சவ் ஒரு அருமையான திட்டமா இருக்கு. டாட்டர் புரொடெக்ஷன் ஃபண்ட். சார், என் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷம் வருஷம் 1,00,000 1,00,000 நான் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரணும். நான் இறந்து போனாலும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜீவன் உத்சவ் உங்க குழந்தையோட பேர்ல எடுங்க. உங்க பொண்ணோட பேர்ல எடுங்க. அருமையான ஒரு திட்டமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே, குழந்தை படிக்கும்போதே வருஷம் ரூ. 1,00,000 வரும். காலேஜ் படிக்கும்போதே. அதுக்கப்புறம் மேரேஜ் அப்பவும் ரூ. 1,00,000 வரும். மேரேஜ் முடிஞ்சும் ரூ. 1,00,000 வரும். நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த 1,00,000 1,00,000 வந்துகிட்டே இருக்கும். நீங்க இறந்து போனாலும் அந்த 1,00,000 1,00,000 வந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் அப்பாவோட நினைவாக இந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்பா, அம்மா நினைக்கிறாங்க, என் பொண்ணுக்கு வந்து லைஃப் லாங் ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வருஷம் வருஷம் 1,00,000, வருஷம் வருஷம் 50,000, வருஷம் 60,000, வருஷம் 1,20,000, இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் லைஃப் லாங் இந்த குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா, குழந்தையோட பேர்ல இந்த ஜீவன் உற்சவ் எடுத்துட்டாங்கன்னா, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறவங்க, அப்பா, அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இல்ல. அப்பா, அம்மா இறந்து போனா கூட அவங்களோட நினைவாக அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்பா, அம்மா உயிரோட இருக்கும்போதும் வரும். ஒவ்வொரு பொங்கலுக்கும் வரும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் வரும். ஒவ்வொரு பர்த்டேக்கும் வரும். இவுங்க அந்த குழந்தையோட லைஃப் அவங்களுக்கு 85 வயசு, 90 வயசு, 95 வயசு ஆகி இறந்து போற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த தாத்தா போட்டு வச்ச ஃபண்டு பேரனுக்கோ, பேத்திக்கோ போகுது. மிக அருமையான ஒரு திட்டம் ஜீவன் உத்சவ். எவ்ரி 5 இயர் சார், ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ கொஞ்சம் கோல்டு வாங்கி வைக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறேன். இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவ என் ஹவுசிங் லோனுக்கு ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா கட்டணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஜீவன் உட்ஸவோட ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் ரொம்ப உதவும். இதுல நெறைய நான் சொல்லிட்டேன். சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்டுக்காக ஜீவன் உத்சவ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு நெறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த லைவ் செஷன்ல ஏதாவது கேள்விகள் இருந்தால், நீங்க எனக்கு தனியா கேட்கலாம். அது உங்களுக்கு நான் வந்து துணையா சொல்றேன். சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்ட் சில்ட்ரனோட கல்விக்காக எடுத்துக்கலாம், மேரேஜுக்காக எடுத்துக்கலாம், உங்களோட ரிட்டயர்மென்ட்டுக்காக எடுத்துக்கலாம், உங்க மனைவியோட ரிட்டயர்மென்ட்டுக்காக எடுத்துக்கலாம், பென்ஷனுக்காக எடுத்துக்கலாம். அப்போ சார், நான் சொன்ன மாரி, ஹஸ்பண்ட் வந்து ஒரு 80 வயசு, 85 வயசுல இறந்து போயிறாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருஷமாவது இவரோட ஒய்ஃப் உயிரோட இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருந்தா ஏதோ ஒரு சமாளிச்சு ஏதோ ஒரு பணத்த கொண்டு வந்துர்றாரு. ஏதாவது ஒரு வேலைக்காவது போயி, அந்த பணத்த கொண்டு வந்து குடும்பத்த நடத்திர்றாரு. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா, ஒய்ஃப்‌க்கு பென்ஷன் இருக்கான்னா? இருக்காது. அப்போ ஹஸ்பண்டுக்கும் பென்ஷன் வேணும், ஒய்ஃப்‌க்கும் பென்ஷன் வேணும். ஜீவன் உத்சவ் உதவும். ஓகே. பர்த்டே கிஃப்ட், ஆனிவர்சரி கிஃப்ட். லைஃப் டைம் ஃபிக்ஸ்டு சேலரி. சார், ரூ. 10,000 10,000 எக்ஸ்ட்ராவா சேலரி மாரி ஒரு இன்கம் எனக்கோ, என்னோட மனைவிக்கோ வரணும்னு நெனச்சீங்கன்னா, ஜீவன் உத்சவ். 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஆப்ஷன், ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் ஜீவன் உத்சவ்ல இருக்கு. சார், நம்ம சம் அஷ்யூர்ட்லருந்து 10% 10% கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு, ஒரு மாசத்துக்கு ரூ. 2,500 அளவு 16 வருஷம் பணம் கட்டினால், 18வது வருஷம் முடிஞ்சு 19வது வருஷத்திலிருந்து வருஷம் வருஷம் 50,000 50,000 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கேரண்டியா வருது. இப்போ இந்த 50,000த்த அக்யூமுலேட் பண்ணிட்டே வந்தா, அதுக்கும் ஆன் டாப் ஆஃப் இட் 5.5% அதாவது 5.5% இருக்கிற பிரின்சிபல் பிளஸ் வட்டிக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிட்டே வரும். அது ரொம்ப வெகுவாக குரோ ஆகும், வளரும். அருமையான ஒரு திட்டமா எல்ஐசி குடுத்திருக்காங்க. ஒரு ஒரு வருஷத்துலருந்து 16 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா பெய்ட் அப் ஆப்ஷன் இருக்கு. 1 வருஷம் பணம் கட்டுற மாரி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,00,000மாவது கட்டி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது, லைஃப் டைம் 10% கேரண்டீட் இன்கம் தரக்கூடிய திட்டம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் திரும்ப சொல்றேன். 100 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் தரக்கூடிய திட்டம்.
அடுத்தது வித்ட்ராயல் ஃபெசிலிட்டி லைக் அன் ஏடிஎம். ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிற மாதிரி இந்த பாலிசியில சர்வைவல் பெனிஃபிட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்ப வேணும்னாலும் இருக்கிற ஃபண்டுல 75% வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த அமௌண்ட் 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் ஆட் ஆயிட்டே வரும். அதுக்கும் 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். லைஃப் லாங் அந்த மாதிரி இருக்கிற பணத்திலிருந்து 75% வித்ட்ரா பண்ணிக்கலாம் எப்ப வேணும்னாலும். வருஷத்துல ஒரு தடவ 75% வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏடிஎம் மாதிரி பணத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அருமையான திட்டமா இருக்கு. இதுல டபுள் சம் அஷ்யூர்ட் ஆக்சிடென்டல் பெனிஃபிட். ஆக்சிடென்ட்னால் இறந்து போனா டபுள் தி சம் அஷ்யூர்ட். ரூ. 10,00,000 சம் அஷ்யூர்ட் பாலிசி எடுத்தாருன்னா, ஆக்சிடென்ட்ல இறந்து போனா ரூ. 20,00,000 கிடைக்குது. பிளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் கிடைக்குது. பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆக இருந்தால் பிரீமியம் வே ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட்னால பெர்மனன்ட்டா டிசேபிள் ஆயிட்டார்னா, அவரு அதுக்கப்புறம் அந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்டத் தேவையில்லை. அது இல்லாம எல்ஐசி இவருக்கு 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் 10 வருஷத்துக்கு. ரூ. 10,00,000க்கு பாலிசி போட்டிருந்தாருன்னா, ஆக்சிடென்ட்னால இவரு நிரந்தர ஊனமாயிடுறார் அப்படின்னா, வருஷம் வருஷம் 1,00,000 ஆக்சிடென்ட் ஆனதுலருந்து வருஷம் வருஷம் 1,00,000 1,00,000 எல்ஐசி இவருக்கு 10 வருஷத்துக்கு குடுப்பாங்க. அது இல்லாம இந்த பாலிசிக்கும் எந்த பணமும் அதுக்கப்புறம் கட்டத் தேவையில்லை. அது இல்லாம இந்த பாலிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் இவர் பணம் கட்டாமயே கிடைக்குது. ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட். குழந்தைங்களுக்கு பேர்ல எடுக்கக்கூடிய பாலிசிக்கு பிரீமியம் வேவர் பெனிஃபிட் உண்டு. பாலிசி போட்ட நபரோட பாலிசி எடுத்த குழந்தையோட தந்தை ஏதாவது தந்தையோ தாயோ ஏதாவது ஒரு காரணத்தினால இல்லாம போயிட்டாங்கன்னா, யாரு ப்ரொபோசரோ அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா, இந்த பாலிசிக்கு பணம் கட்டாமயே அந்த குழந்தைக்கு இந்த பாலிசியினால என்னென்ன பலன்கள் கிடைக்க வேண்டுமோ அது எல்லாமே கிடைக்கும். பணம் கட்டுனா என்ன பலன் கிடைக்குமோ அது பணம் கட்டாமயே கிடைக்கும். காரணம் இந்த பாலிசிக்கு பணம் கட்டணும்னு நினைச்சவங்க அசம்பாவிதத்தினால இல்லாம போயிடுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டி சம் அஷ்யூர்டுக்கும் இருக்கு. கேரண்டீடு அடிஷனுக்கும் இருக்கு. ஓகே. இதோட மார்க்கெட்டிங் இது வந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா, இத வந்து நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் குடுக்கலாம். இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தனியா WhatsAppல அனுப்புறேன். நீங்க இந்த லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, WhatsAppல உங்களுக்கு தனியா இந்த போஸ்டர்ஸ் குடுக்குறேன். இது ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் ஃப்ரம் எல்ஐசி. பே ஃபார் ஜஸ்ட் 5 இயர்ஸ். 5 வருஷம் பணம் கட்டிட்டு, லைஃப் லாங்குக்கு லைஃப் கவர் வாங்கிக்கிறீங்க. லைஃப் லாங்குக்கு பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறீங்க. ஸ்மார்ட் டெசிஷன் டுடே, எ செக்யூர் லெகசி ஃபார் யுவர் ஃபேமிலி டுமாரோ. இது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஃபண்டாக கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 3,30,000 15 வருஷம் பணம் கட்டுனீங்கன்னா, உங்களோட மனைவிக்கு இல்ல கணவருக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ 5,00,000 5,00,000 100 வயசு வரைக்கும் இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிஃப்ட்டா வந்துகிட்டே இருக்கும். I have ensured my wife will never have to adjust in life. Have you? I have ensured my wife will never have to adjust in life. அப்படிங்கிற மாதிரி ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கான்செப்டாக இந்த திட்டத்தை கொடுக்கலாம். வருஷம் வருஷம் 50,000 வர மாதிரி கொடுக்கலாம். 1,00,000 வர மாதிரி கொடுக்கலாம். 2,00,000 வர மாதிரி கொடுக்கலாம். 5,00,000 வர மாதிரி கொடுக்கலாம். எவ்வளோ வர மாதிரி வேணாலும் ரிட்டர்ன்ஸ் வர மாரி வேணாலும் குடுக்கலாம். வருஷம் வருஷம் மேரேஜ் ஆனிவர்சரி டேட்ல ஒரு கிஃப்ட் மனைவிக்கு. ஓகே. குழந்தைங்களுக்கு மாசம் ரூ. 5,100 16 வருஷம் பணம் கட்டுனா, வருஷம் வருஷம் 1,00,000 1,00,000 பர்த்டேக்கு வந்துகிட்டே இருக்கு. அருமையான ஒரு திட்டம். லைஃப் லாங் கிடைக்கும். ஓகே. இப்போ இது ஒரு காம்பினேஷன் மாதிரி இன்னொரு போஸ்டர் குடுத்துருக்கேன். இதுவுமே உங்களுக்கு நான் அனுப்புறேன் டீட்டெயில்ஸ் எல்லாம். இந்த குழந்தைக்கு ஆ ஒரு ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,00,000 11 வருஷம் பணம் கட்டுனா, அதுக்கப்புறம் 30வது வயசுலருந்து ஒரு வருஷத்துக்கு 1,50,000 1,50,000 வித்ட்ரா பண்ணிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி. அது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன். ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ல குடுத்துருக்கேன் நானு. 30 வயசுலருந்து 16 வருஷம் பணம் கட்டுறீங்க. 11 வருஷம் பணம் கட்டிட்டு,
அந்த 30வது வயசுலருந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாரி ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ல. அப்போ அதுல ஃபண்ட் கொஞ்சம் நெறையா இருக்கும். இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூ. 40,00,000 அப்படியே அதுல இது வந்துருது. ஓகே. அடுத்தது ஜீவன் உபகார்ன்னு ஒரு கான்செப்ட் மாரி. இப்போ இதுதான். கிஃப்ட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் டூ ஒய்ஃப். இந்த ஹஸ்பண்ட் ஒவ்வொரு ஆனிவர்சரி ஆனிவர்சரி அப்பவும் இந்த ரூ. 1,00,000 இந்த ஒய்ஃபோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா எவ்வளோ நல்லாருக்கும். அந்த மாரி ஒரு கிஃப்ட் ஃபார் லைஃப் இது. பர்த்டே பிளான் மாசம் ரூ. 3000 கட்டுங்க சார். 16 வருஷம் கட்டுங்க சார். 19வது வயசுலேருந்து குழந்தைக்கு 19 வயசுலேருந்து லைஃப் லாங்குக்கு வருஷம் வருஷம் 55,000 55,000 கேரண்டியா வாங்கிக்கோங்க சார். அவ்வளோதான். பர்த்டே பிளான் சூப்பரா இருக்குல்ல? ஓகே. அடுத்தது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ரூ. 1,00,000 16 வருஷம். இது கொஞ்சம் முக்கியமான போஸ்டரு. இது நல்லா கவனிங்க. வருஷம் ரூ. 1,00,000 இது எல்லாமே உங்களுக்கு நான் தனியா குடுக்குறேன். உங்க கஸ்டமருக்கு நீங்க குடுக்கலாம். ஓகே. வருஷம் ரூ. 1,00,000 16 வருஷம் பணம் கட்டுறீங்கன்னா, 16வது வருஷத்திலேயே 16,00,000 திரும்ப வாங்கிக்கிறீங்க. 16 வருஷம் கட்டுறீங்க. 16 வருஷம் முடிஞ்சோனே 16,00,000 நீங்க கட்டுன பணத்த திரும்ப வாங்கிக்கிறீங்க. வாங்குனதுக்கு அப்புறமும் லைஃப் லாங்குக்கு 16வது வருஷத்துலருந்து லைஃப் லாங்குக்கு 1,00,000 1,00,000 அதாவது 16 வருஷம் இல்ல. கொஞ்சம் ஒரு 2 வருஷம் தள்ளி. அதுல ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அத மாத்திக்கலாம். ஓகே. 16 வருஷத்துல 16,00,000 ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வருஷம் 1,00,000 1,00,000 லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம ரூ. 45,00,000 ஃபேமிலிக்கான ஃபண்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு காம்பினேஷன். எல்ஐசியோட இண்டெக்ஸ் பிளஸ் அப்படின்னு பேரு. இண்டெக்ஸ் பிளஸ்ங்கிற திட்டமும், கூட ஜீவன் உட்சவ் அப்படிங்கிற திட்டம் 2 திட்டத்தையும் சேர்ந்த மாரி ஒரு காம்பினேஷனா குடுக்குறேன். இதுல 16,00,000 இண்டெக்ஸ் பிளஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் 16 வருஷத்துல வாங்கிக்கிறாங்க. அதுக்கு வருஷம் ரூ. 40,000 கட்டணும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி ரூ. 60,000 ஒரு வருஷத்துக்கு கட்டுறது. அது ரூ. 1,00,000 ஃபண்டா திரும்ப வருது. அது ஜீவன் உட்சவ்ல வருது. அருமையான ஒரு காம்பினேஷன். அப்போ நீங்க கட்டுன பணத்த திரும்பி வாங்கிக்கிறீங்க. அது இல்லாம லைஃப் லாங்கு ஃப்ரீயா ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கிற மாதிரி ஆனா லைஃப் டைம் போனஸ் பிளான். இதுல வந்து ரூ. 40,00,000 ஒரு சொத்த கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு ரூ. 90,000 16 வருஷம் பணம் கட்டிட்டு, வருஷம் வருஷம் 1,50,000 1,50,000 எல்ஐசில இருந்து வாங்கிக்கிட்டு, அது இல்லாம ரூ. 40,00,000 ஒரு ஃபண்டு அந்த பாலிசில அப்படியே இருக்கும். இது இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன். ஜீவன் உட்சவ்ல ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ல 16 வருஷம் பணம் கட்டிட்டு, ஒரு 4, 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன். அடுத்தது இதுல பே ரூ. 3,00,000 ஒவ்வொரு வருஷமும் கட்டிட்டு, 3,00,000 திரும்ப லைஃப் லாங்குக்கு வாங்கிக்கிற மாரி. 11 வருஷம் பணம் கட்டுனீங்கன்னா, லைஃப் லாங்குக்கு ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம். 3,00,000 3,00,000 லைஃப் டைமுக்கு பென்ஷனா ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம சம் அஷ்யூர்டு பிளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் ஃபேமிலிக்கு போய் சேருது ஆஃப்டர் லைஃப். ஜீவன் உட்சவோட பெனிஃபிட்ஸ் சாரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றேன். 10% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்டு கேரண்டியா கிடைக்குது வாழ்நாள் முழுவதும். இது பாயிண்ட் நம்பர் 1. லைஃப் டைம் வாழ்நாள் முழுவதும் ஒரு இன்கம் கேரண்டியாக வந்து கொண்டே இருக்கிறது. 3வது பாயிண்ட் கேரண்டீடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஜீவன் உட்சவ் திட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேக்கப் சாவரின் கேரண்டி உண்டு. இதுல மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. 4வது பாயிண்ட் மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. இது ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான். நோ ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க். அதாவது இந்த பாலிசியில இருந்து இருக்கிற பணத்த எடுத்து வேற எங்கேயாவது போட்டு பணத்த வந்து இது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ரிஸ்க் கிடையாது. இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ஃபார் மைனர். குழந்தைங்களுக்கு பிரீமியம் வேவர் பெனிஃபிட் உண்டு. ஃப்ளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன். இதுல 16 வருஷம் வரைக்கும் 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். பெய்ட் அப் ஆப்ஷன் கூட உண்டு. அப்போ 1 வருஷம் 2 வருஷம் பணம் கட்டுற மாதிரி கூட இந்த பாலிசி எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷனா பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் வர மாதிரியும் எடுத்துக்கலாம். ஃப்ளெக்சிபிள் இன்கம் பெனிஃபிட் வர மாதிரியும் எடுத்துக்கலாம். 40 பெர் 1000 சம் அஷ்யூர்ட்.
அது அது வந்து கேரண்டீட் அடிஷன்ஸா குடுக்குறாங்க. நம்ம பணம் கட்டக்கூடிய டைம்ல கேரண்டீட் அடிஷன்ஸ் ஆட் ஆயிட்டே வருது. லைஃப் லாங் ரிஸ்க் கவர் குடுக்கக்கூடிய திட்டம். மல்டிபிள் மெச்சூரிட்டி த்ரூஅவுட் தி லைஃப். ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ல மல்டிபிள் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். வேணுங்கும் போதெல்லாம் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு திட்டமா இருக்கு. பிறந்த குழந்தையிலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் டூ தி இது மெடிக்கல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்து. அடுத்தது லைஃப் லாங் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் 5.5% காம்பவுண்டிங்ல தராங்க. ரைடர் ஆப்ஷன்ஸ் உண்டு. இன்கிரீசிங் ரிஸ்க் கவருக்காக என்ஆர்ஐஸ் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாமே அசைன்மென்ட் ஃபெசிலிட்டி. குழந்தைங்க பேர்ல பாலிசி எடுத்துட்டு உங்க பேர்ல அசைன் பண்ணிக்கலாம். அப்போ லைஃப் லாங்குக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் குழந்தைக்கு. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் பணத்த, ரிட்டர்ன்ஸ. அதுக்கப்புறம் உங்க லைஃப்க்கு அப்புறம் குழந்தைக்கு அந்த பணம் போகுது. அப்படிங்கிற மாரி. சார் நான் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பணத்த நான் வாங்கி அந்த குழந்தைக்கு என் கையால குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உயிரோட என்னோட லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அப்படியே பேங்க்குக்கு வந்துடணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இந்த பாலிசிய அந்த பெண் குழந்தை பேர்ல எடுத்துட்டு உங்க பேர்ல அசைன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். அருமையான ஒரு திட்டமா இருக்கு. எல்ஐசியோட ஜீவன் உட்சவ் அப்படின்னு பேரு. மிக அருமையான ஒரு திட்டம்.